டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். மந்திர பழம் அப்படிங்கிற ஒரு கதையை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ராஜா குந்தல தேசத்தை ஆட்சி செய்துட்டு வந்தார். அவரோட மனைவியான ராணியும் ராஜாவும் ஒரு பச்சை கிளியை செல்லமாக வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த கிளி அவங்களோட பேச்சை எப்போதுமே கேட்டுட்டு இருக்கும். ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தது. ஒரு நாள் அந்த கிளி காட்டு பகுதியாக பறந்து போய்கிட்ட இருக்கும்போது ஒரு முனிவர் மரத்தடியில் உட்காந்துருந்தார். அவரை பார்த்த அந்த கிளி அவருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது. முனிவரும் அந்த கிளியை பார்த்து சிரிச்சாரு. அதற்கப்புறமா அந்த கிளிக்கிட்ட ஒரு மந்திர பழத்தை எடுத்து கொடுத்தாரு. இந்த பழம் ரொம்ப அருமையான பழம், இது விசேஷம் நிறைந்தது, இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கிளிக்கிட்ட கொடுத்தாரு. கிளி என்ன பண்ணுச்சு, அந்த பழத்தை வாங்கிட்டு சாப்பிடவே இல்லை. அதை எடுத்துட்டு போய் நேராக அரண்மனைக்கு போச்சு. ராஜா கிட்டையும் கொடுத்துச்சு. ராஜா அந்த பழத்தை பார்த்ததும், இது ரொம்ப அதிசயமான பழமாக இருக்கே, நம்ம சாப்பிட்டு இதோட பலனை அனுபவிக்காம இதை நட்டு வச்சு ஒரு மரமாக வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி தோட்டத்தில் போய் அந்த பழத்தை நட்டு வச்சாரு. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு காவலனையும் நியமிச்சாரு. காவலாளியும் அதை பராமரித்து பெரிய மரமாக வளர்த்தினான். மரம் பெரிதாகி நிறைய பழங்கள் எல்லாம் கொடுத்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு பாம்பு என்ன பண்ணுது, அந்த மரத்தில் ஏறி ஒரு பழத்தை சாப்பிடணும்னு நினச்சிது. அதால் சாப்பிட முடியல. அதோட விஷத்தை முழுவதும் இறக்கிடுச்சு. அதை காவலாளி கவனிக்கல. அந்த பழத்தை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தான். ராஜாவே நான் பராமரித்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். ராஜாவும், இவ்வளோ கஷ்டப்பட்டு பராமரித்த இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீ தான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ராஜா அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்ணான், அதை சாப்பிட்டதும் உடனே இறந்து போனான். பாம்போட விஷம் இருந்தது இல்லையா, அதனால அவனால் உயிர் பிழைக்க முடியல. ராஜாவும் இந்த கிளியை பார்த்து, நீ தான் ஏதோ ஒரு விஷம் நிறைஞ்ச பழத்தை என்கிட்ட வந்து கொடுத்துருக்க, இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழை கோபமாக எடுத்து கிளியை வெட்டி கொண்டுட்டாரு. பாவம், கிளி இறந்து போயிடுச்சு. அதற்கப்புறமா இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டே போச்சு. அந்த மரத்தை யாருமே தொடலை. அந்த மரத்தோட பழத்தையும் யாருமே சாப்பிடவும் இல்லை. ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் ரொம்ப பசி தாங்க முடியாமல் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டு நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி அதில் இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்ட அடுத்த நொடியே அவருடைய வியாதி எல்லாம் நீங்கி இளமை தோற்றத்துக்கு மாறினார். இளமை தோற்றத்துக்கு மாறின அவர் மக்களிடத்துல போய் இந்த உண்மையெல்லாம் சொன்னார். பார்த்தீங்களா, வேண்டாம் விஷம் நிறைஞ்ச பழம்னு சொன்ன அந்த பழத்தில் தான் இவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. என்னோட வயோதிகம் மாறி நான் எப்படி இளைஞனாக மாறி இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கும் போச்சு. ராஜா என்ன பண்ணார், அந்த பழத்தில் உண்மையிலே மகிமை இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவரும் எடுத்து ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிட்டு அடுத்த நொடியே ராஜாவோட அந்த நோய்கள் எல்லாம் மாறிச்சு. அவரும் இளமையாக மாறினார். அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு விஷயமே புரிஞ்சது. இவ்வளோ ஒரு மகிமை நிறைஞ்ச பழத்தை இவ்வளவு நாள் இதோட அற்புதத்தை அனுபவிக்காமல் இருந்துட்டோமே, இதனால் ஒரு கிளியையும் சாகடிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டார். என்ன குட்டீஸ், நம்மளும் நிறைய விஷயத்தில் உண்மை என்னன்னு தெரியாமல் தப்பான முடிவை எடுக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது, புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும்